வணக்கம். ஆரோக்கியாலயா இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனையிலிருந்து டாக்டர் விஷ்ணு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். இது மாடர்ன் டே லைஃப் ஸ்டைலில் ஒரு மிகப்பெரிய பங்களிக்கக்கூடிய ஒரு டிசார்டர் அப்படின்னு மிகப்பெரிய பங்களிக்கக்கூடிய ஒரு டிசார்டர்னு சொல்லலாம். ஸோ இதனால இப்போ பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதோடைய மூல காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தொகுப்பா நான் இதை உங்களுக்கு சொல்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யோர் ஸ்பைன். ஸோ நம்மளுடைய முதுகு தண்டுவடம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ இந்த முதுகு தண்டுவடம் நம்ம மனிதர்களுக்கு இந்த ஒரு முதுகு தண்டுவடம் வர்றதுக்கு, அந்த ஷேப் வர்றதுக்கு பல லட்சம் வருடங்கள் ஆச்சு. ஸோ அப்படிதான் நம்ம மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சோம். ஸோ அப்படி எப்போ மனிதர்கள் நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சோமோ அப்ப இருந்துதான் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு எவல்யூஷனரி மாறுதல் கிடைச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எஃபெக்டிவா ஹேண்டை யூஸ் பண்றதா இருக்கட்டும், லெக் யூஸ் பண்றதா இருக்கட்டும், நடக்கிறது, ஓடுறது, இது எல்லாமே ஸ்பைன்னால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒண்ணு. இந்த ஸ்பைன்ல இருந்துதான் நம்மளுடைய உறுப்புகள், கை, கால்கள் எல்லா இதுக்காகவும் நர்வஸ் சப்ளை ஃப்ரம் த பிரெயின் அங்க இருந்து அவங்க எல்லாருக்குமே கிடைக்குது. ஸோ இந்த ரீசன்ட் இயர்ஸ்ல நிறைய பேக் பெயின்ஸ் நிறைய பார்க்க முடியுது. அதே மாதிரி கழுத்து வலியா இருக்கட்டும், நரம்பு இழுக்கிற மாதிரி, நிறைய வலிகள் பாஸ் ஆகுற மாதிரி, இடுப்புல இருந்து கால் வரைக்கும். ஸோ இது எல்லாமே எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்பைன்ல இருக்கக்கூடிய சில டிஃபார்மிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், அதோடைய ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் அது எப்போ மாற்றம் அடையுதோ அப்போ அதுக்கு ஏத்த மாதிரியான பல நோய்கள் நமக்கு வருது. இந்த நம்ம பொதுவா எப்படி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இடுப்புல வலி இருக்கு, அப்படி இல்லைன்னா அந்த இடுப்புல இருந்து நமக்கு நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி பெயின் நம்னஸ், மதப்பு தன்மை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பெரும்பாலும் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா, சிம்டமேட்டிக்கல் ரிலீஃப். ஸோ அந்த ஒரு சிம்டமை நீங்க ரிலீவ் பண்றீங்க, பட் ஆனா கொஞ்ச நாள்ல திரும்பியும் அந்த ஒரு பெயின் வருது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் நீங்க அந்த பெயினை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஸோ உங்களுடைய ரூட் காஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைன்ல இருக்கு. ஸ்பைன்ல என்ன ஆகும்னா சில சேஞ்சஸ் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மல்டிபிள் ஸ்லைட்ஸ்ல கொடுக்குறேன் உங்களுக்கு, ஸ்பைனுடைய ஷேப்ஸ் எப்படி எல்லாம் வேரி ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுக்குறோம், அதை நீங்க ஒரு வாட்டி பாருங்க. ஸோ எப்போ இந்த மாதிரியான சேஞ்சஸ் ஸ்பைன்ல நடக்குதோ அப்போ அதுக்கு ஏத்த மாதிரியான டிஸ்க், அதாவது ஒவ்வொரு வெர்டிபிராக்கும் நடுவுல ஜவ்வுன்றது இருக்கும், டிஸ்க்னு சொல்லுவோம். அது டிஸ்க் பல்ஜ் ஆகி சுற்றி இருக்கிற நரம்பை எப்ப கம்ப்ரஸ் பண்ணுதோ அப்போ நீங்க பெயினா வருது. உங்களுக்கு நீங்க பெயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றீங்க, பெயினை மேனேஜ் பண்றீங்கன்னா ஒன்லி பெயினை மட்டும்தான் உங்களால சப்சைட் பண்ண முடியும். பட் ஆனா நம்ம மெயினா கான்சென்ட்ரேட் பண்றது ஸ்ட்ரக்சரை கான்சென்ட்ரேட் பண்றோம். ஸோ அந்த ஒரு நமக்கு எப்படி எவல்யூஷன்ல ஒரு நல்ல ஒரு ஸ்பைன் கிடைச்சதோ அந்த ஸ்பைனை நம்ம ரீகெயின் பண்றோம் அப்படின்னா, அந்த ஷேப்பை ரீகெயின் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷத்துல நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறத நீங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ நீங்க சிம்டமை கியூர் பண்றதுக்கு பதிலாக எப்பவுமே ஸ்ட்ரக்சர், அதாவது உங்களுடைய ரூட் காஸ், அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்க எப்போ மெயின்டைன் பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான பல டிஃபார்மிட்டிஸை கியூர் பண்ணலாம். இப்போ ஒரு நிறைய ஷேப்ஸ் ஆஃப் ஸ்பைன் இருக்கு. ஸ்பைன்ல டிஃபார்ம்டு ஷேப்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ நான் அது ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். இதுல எது உங்களுக்கு இருந்தாலும் அதுக்கு ரிலேட்டடான ஒரு சில ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கறதுக்கு பேர் தான் கைஃபோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஹைப்பர் கைஃபோசிஸ் அப்படின்னு சொல்ற ஸ்பைன் தான் இது நம்ம பார்க்கறது. ஸோ இந்த மாதிரியான ஸ்பைன் சிம்பிளா நமக்கு ஸ்கூன் போடுறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, கூன் விழுகிறது. ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜரா எங்க அஃபெக்ட் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய நெக் ரீஜன், சர்வைக்கல் பிளஸ் கை அங்க பிளஸ் லங் ரிலேட்டட் டிசீசஸ், இந்த மாதிரியான டிசீசஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. உங்களுக்கு நீண்ட காலமா கழுத்து ஸ்டிஃப்னஸ் ஃபீல் பண்றது, உங்களுக்கு கையில இருந்து நரம்பு வலியா இருக்கிறது, எல்லாரும் சிம்பிளா சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ், அதாவது கழுத்து எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் ஆனா அதுக்கு மெயினான ஒரு காரணமா எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு கைஃபோட்டிக் ஸ்பைனல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கோலியோசிஸ்ன்றது சைடு பேஸ்ல நம்ம ஸ்பைன் லைட்டா டில்ட் ஆயிருக்கு. ஸோ இது ரொம்ப அதிகமா டில்ட் ஆனாதான் ப்ராப்ளம் அப்படின்னு கிடையாது.
ஒரு டிகிரிக்கு ஸ்கோலியோசிஸ் வந்து நிறைய ஜாஸ்தியாச்சு அப்படின்னா இது எங்கே வேணாலும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் தொராசிக் ரீஜனில் வரலாம், இல்லைன்னா லம்பார் ரீஜனில் கூட வரலாம். ஸோ இந்த ஸ்கோலியோசிஸ் எந்த இடத்துல வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். இது எந்த சைடு கான்கேவ் இல்லை கான்வெக்ஸ்னு சொல்லுவோம், எங்கிட்டு வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்க் பல்ஜ் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ் ஆகுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நர்வ் கம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது லார்டோசிஸ், ஹைப்பர் லார்டோசிஸ்னு சொல்லுவோம். ஹைப்பர் லார்டோசிஸ் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இப்போல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ரொம்ப ரொம்ப நாட்களாக குப்புறப்படுக்கிறவங்களா இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு வயிறு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன டயட்டில் இருந்தாலும் உங்களுடைய அப்டமன் ஃபேட்டோ இல்லை வயிறு வந்து குறையாத மாதிரியே இருக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹைப்பர் லார்டோசிஸ் ஸ்பைன் இருந்தாலும் அந்த ஸ்பைனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பெல்லி வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வெளியில் நல்லா ப்ரொட்ரூட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஜஸ்ட் வெயிட்னு சொல்ல முடியாது, அது உங்களுடைய போஸ்டரில் இருக்கிற ஒரு டிஃபார்மிட்டி. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்காலியோசிஸோ இல்லை லார்டோசிஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ண உங்களுக்கு ஒவ்வொரு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சப்சைட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரியான ஹைப்பர் லார்டோசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு மேஜராக பார்த்தீங்கன்னா லம்பார் ரீஜன், சாக்ரல் ரீஜன், இந்த மாதிரியான இடத்துலலாம் அதிகமான டிஸ்க் பல்ஜஸ் பார்க்கலாம். ஒன்ஸ் அந்த டிஸ்க் பல்ஜ் ஆகி நர்வ் கம்ப்ரஸ் ஆகி அதுக்கப்புறமா நர்வ் காம்ப்ரமைஸ் நடக்குது. அதோடைய தொடர்ச்சியாக உங்களுக்கு கால்களில் ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ இதுதான் வந்து நான் சிம்பிளிஃபைடாக சொல்லியிருக்கிறேன். ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்பைனுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய நோய்கள் வருது. ஸோ ஸ்பைனோட இம்பார்ட்டன்ஸ் அதிகம் உடம்புல. அப்போ நெக்ஸ்ட் எதனால் இந்த மாதிரியான ஸ்பைனல் டிஃபார்மிட்டிஸ் வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நம்ம யூஸ் பண்ணுற பெட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய லேக் ஆஃப் எக்ஸசைஸாக இருக்கட்டும், நம்ம எப்போ நம்மளுடைய மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கோ அது உங்கள் ஸ்பைனை அதுவே ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஒன்ஸ் உங்களுடைய மசில்ஸ் ரொம்ப வீக் ஆகுது அப்படின்னா அது டைரெக்டாக உங்களுடைய ஸ்பைனை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படி தான் இப்போது மேஜராக யாரும் ஒர்க் அவுட்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்மளுக்கு ரொம்ப ஸ்டெடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், ரொம்ப நேரமாக சிட்டிங் ஜாப்ஸ். ஸோ ரொம்ப நேரமாக உட்காந்து நீங்கள் லேப்டாப்ஸோ இல்லைனா அந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பீங்க. அவங்களுக்குலாம் என்ன ஆகும்னா லாங் டேர்மில் நீங்கள் உங்கள் கான்சன்ட்ரேஷன் உங்கள் ஜாபில் இருக்கும், பட் ஆனால் அந்த மசில் வந்து அங்கே ஆல்ரெடி ஸ்ட்ரெயின் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் அது ஆகாத அது வீக்னஸாக கன்வெர்ட் ஆகும். வீக்னஸ் ஆகி உங்களுடைய போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைனோட அலைன்மெண்ட் வந்து மிஸ்மேட்ச் ஆகிடுது. ஸோ அது லாங் டேர்மாக டிஸ்க் பல்ஜ் ஆகி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேக் பெயினாக வருது. ஸோ இதுதான் வந்து அதோடைய ப்ரோக்ரஷன். நான் ஒரு சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். இது லம்பார் ரீஜன்லேயும் நடக்கலாம், சர்வைக்கல் கழுத்து பகுதியிலேயும் நடக்கலாம், இடுப்பு பகுதியிலையும் நடக்கலாம். ஸோ இதுதான் மெயின் ரீசன். இதிலிருந்து வெளிப்படுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ். ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்கணும், ஒரு நல்ல டயட்டிங்ஸ் நல்லா இருக்கணும், ப்ளஸ் ஒரு நல்ல எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக தேவை. உங்கள் மசில் ஸோ இப்போ ஒரு நல்ல பில்டிங்க்கு தேவை, அதை சுற்றி இருக்கிறது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான். நடுவில் நீங்கள் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பில்லர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளோட ஸ்பைன் வந்து உள்ளே இருக்க கம்பி மாதிரி, அதை சுற்றி இருக்கிற பில்டிங்ஸ் வந்து நம்மளுடைய மஸ்குலேச்சர்ஸ். ஸோ மசில்ஸ் வந்து எப்போ வீக் ஆகுதோ டைரெக்டாக அவங்க ஸ்பைனுக்கு அதோடைய கம்ப்ளீட் நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லாத்தோட இம்பாக்ட் வந்து ஸ்பைனுக்கு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இவ்வளோ ப்ராப்ளம்ஸும் வரும். ஸோ பில்ட் யுவர் மசில்ஸ். ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மசிலை ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ரெகுலர் எக்ஸசைஸ் இஸ் மஸ்ட். நீங்களே யோசிச்சு பாருங்கள், லாஸ்ட்டாக எப்போ எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய டே டு டே லைஃப் ஸ்டைலில் எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஆகிடுச்சு. ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, பயங்கர செடன்ட்ரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம மசில்ஸுக்கு நம்ம கான்சென்ட்ரேஷன் கொடுக்கறது இல்லை, டயட்டை கண்டுக்கிறதே இல்லை. டயட்டுன்னா வெறும் வெயிட் லாஸ்க்கு மட்டும் டயட் கிடையாது. உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸை நல்லா கொண்டு போகிறதுக்கும் டயட்டுன்றது ஒன்று முக்கியமான ஒன்று. ஸோ கம்மியாக சாப்பிட்றது தான் டயட்டு அப்படின்றது தப்பான கான்செப்ட். நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த நியூட்ரிஷன் தான் நம்மளுடைய டோட்டல் பாடிக்கு சப்ளை ஆக போகுது. யூ ஆர் வாட் யூ ஈட். ஸோ அதை எப்போவுமே மறந்துடாதீங்க. ஸோ ஜஸ்ட்டு நல்ல ஒரு எக்ஸசைஸு, ஒரு டயட் லைஃப் ஸ்டைல். ஸோ இதுதான் வந்து இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடியது. ஸோ ஆனால் வந்தவங்க என்ன பண்ணலாம், நல்ல ஒரு அலைன்மெண்ட் தெரப்பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நம்ம வந்து நம்ம லாஸ்ட் ஸ்பைனல் ஸ்ட்ரக்சரை ரீகெயின் பண்ணலாம். ஒன்ஸ் ரீகெயின் பண்ணிட்டு ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம ரெக்கவர் பண்ணலாம். நம்ம இங்கே ஆரோக்கியாலயால் இந்த மாதிரியான
மிஸ் அலைன்டு ஷேப் இருக்கிற ஸ்பைனை வந்து நம்ம அலைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம நல்லா அலைன் பண்ணுற மூலியமா நிறைய அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் டெப்த்தாக டயட்டை பற்றி, எக்ஸசைஸை பற்றி, நம்மளுடைய ஸ்பைனை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஸ்பைன் அலைனிங் செஷனை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வந்து பர்சனலாக ஸ்பைனை அசஸ் பண்ணி என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, என்ன டிஃபெக்ட் இருக்குது, ஸோ இதை என்ன பண்ணால் இதை சரியாகும், போன் அலைன்மெண்ட் தெரப்பின்னு சொல்லி நம்ம பண்ணி நம்மளுடைய மிஸ்மேட்ச்டு ஸ்பைனை அலைன் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணுறது மூலயமா உங்களுடைய கம்ப்ளீட்டான அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னஸ், பெயின்ஃபுல் லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே நல்லா ரெக்கவர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.